யோவான் 15 எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். 1 to 16 வசனங்கள் வரை நாம் வாசிக்க போகிறோம். John chapter 15 verses from 1 to verse number 16. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். வசனங்களை அழுத்தம் திருத்தமாக உணர்ந்து படிப்பதிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். அதனால தான் ஒவ்வொரு முறையும் தெரிந்த அதிகாரமே ஆனாலும் தெரிந்த வசனங்களே ஆனாலும் நாம் ஒரு காலம் அதை வாசிக்காமலேயே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை தாண்டி வாசித்து கேட்கும் பொழுது எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்முடைய சொந்த வாயாலே வாசித்த அந்த சத்தத்தை நம்முடைய சொந்த காதுகள் கேட்கும் பொழுது நமக்குள்ளாக விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறார்? வளர செய்கிறார். அது மாத்திரமல்ல, படித்த காரியங்களிலிருந்து புதிதான வெளிச்சங்கள் நம்மை தொட வாய்ப்பு இருக்கிறது. கவனிங்கள், நாம் போன வாரத்திற்கு முந்தின வாரம் பேசினதை நினைவு கூற நான் விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்குள் எந்த அளவிற்கு அதனுடைய தொடர்ச்சியை நான் கொண்டு வர முடியும் என்பதையும் அறிந்தாக வேண்டும். யாராவது பதில்கள் சொல்ல முடியுமா? விரைவாக நீங்கள் ஆயத்தமாய் வந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக. கடமை அல்ல, ஜெபம் ஒரு கடமை அல்ல, அது ஒரு ஸ்லாக்கியம். சுபாவமும் ஸ்லாக்கியமும் இணைந்திருந்தால் அது பாக்கியம். இதை நான் சொன்னதையே எழுதி வைத்து அழகாக சொல்லிவிட்டார்கள். இதற்குரிய வசனத்தின் இணைப்புகள் சொல்ல முடியுமா? ஜெபம் என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்றுதான் இயேசு இதிலே குறிப்பிட விரும்பி இருக்கிறார். இதை ஒரு காலம் கடமையாக நாம் செய்ய முடியும் என்றால் செய்ய முடியாது என்பதை பரலோகத்தின் பிதா அறிவார். ஆதலால் தான் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும். கவனிங்கள், இயேசு ஒருவர் மாத்திரமே பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஜெபத்தை கொண்டு வந்தார். அதுவரையும் ஜெபம் என்பது பூமியிலிருந்து புறப்பட்ட ஒரு காரியம். அது பிரமாணத்தின் வழியில் வந்தபடியினாலே அநேக முறை கடமையாகத்தான் இருந்ததே தவிர ஸ்லாக்கியமாக கருதப்படவில்லை. ஆனால் இயேசு ஒருவரே பரலோகத்தின் அதிகாரத்தோடு ஒரு தேவ பிள்ளை
பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை அறிமுகப்படுத்தினார். ஆமென். பரலோக தேவனே என்று சொல்லாமல் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை. இவ்வளவு வல்லமையான வார்த்தை. அப்படி என்றால் எந்த பிள்ளையும் தேவனுக்குள் பிறந்த பிள்ளை பரலோகத்தின் தேவன். இது தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். ஆமென். நீங்கள் இதை புரிந்து கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியவே முடியாது. காரணம், இது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறப்புரிமை. எவர்களெல்லாம் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இத்தனை பேருக்கு புரிகிறது, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு அறிவான். தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு காலம் இந்த பூமியில் இருந்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் தெய்வமே தேவனே என்று அழையாமல் எங்கள் பரலோக பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆதலால் தான் இன்று கவனிங்கள், இந்த ஜெபத்தின் ஒரு அதிகாரமாக இதை பார்க்க நாம் அழைக்கப்பட்டோம் என்றால், ஒரு பயத்தோடும் அல்ல, நிச்சயமின்மையோடும் அல்ல, ஒரு தைரியத்தோடு நாம் இயேசுவை, அவருடைய நாமத்தை சரியாய் பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருப்பதை அனுபவிக்க முடியும். அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லவில்லை, அனுபவிக்க முடியும். கவனிங்கள், இது ஒரு அனுபவம். நான் யோவான் 15 வாசிக்க உங்களை சொன்ன பொழுது வேறு ஏதாகிலும் படித்துக் கொண்டீர்களா? விரைவாக சில பதில்கள் எனக்கு அவசியம். கொடியின் பாக்கியமே செடி, இணைந்திருப்பதிலே வருவதுதான் சாரம். சரியை சொன்னீர்கள். வேறு தொடர்புகள் சரியை சொன்னீர்கள். வார்த்தையினால் போதிக்கப்படுவதனால் வருவதே ஜெபம். நாம பயன்படுத்த வார்த்தைகளை நாம் யோசித்து செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. வார்த்தையில் நிலைத்திருக்க ஜெபங்கள் மாற்றி அமைக்கப்படும். எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னை கவனிங்கள் தேவ பிள்ளைகளை, 10 வருட காலம் ஜெபிக்கிற நிலைமையில் மாற்றம் வரவில்லை என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை. எப்படி 10 வயது பிள்ளை வளரவே இல்லை, பிறந்த நிலைமையிலிருந்து அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு மாற்றமும் சரீரத்தில் வரவில்லை என்றால் பிரச்சனை என்று அர்த்தம். அப்படியே ஆவிக்குரிய வளர்ச்சி எதனால் கண்டறியப்படும்? நம்முடைய ஜெபங்களால் கண்டறியப்படும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஜெபங்கள் மாற வேண்டும். 10, 15, 20 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே மாதிரி ஜெபங்கள் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வசனத்தில் வளரல. வசனத்தில் வளர்ந்தால் ஜெபம் மாறும், மாறாமல் இருக்காது. எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது? ஆதலால் தான் தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தி பேசும் பொழுது அவரால் வந்த வார்த்தைகள். அதனால்தான் நீங்கள் என்னிலும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என் வார்த்தைகள் உங்களிலும், நான் உங்களிலும் என்று பொதுவாய் பேசவில்லை. என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் எதை நமக்கு பதிலாக கொடுத்தாலும் நம் வாழ்க்கையில் ஒரு சாட்சி வருவதற்காக அவர் கொடுக்கவில்லை, மாறாக நாமே அவருடைய சாட்சிகளாய் இருப்பதற்காக கொடுக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வர்ற வளர்ச்சிங்க. சிறு பிள்ளை பிராயம் என்று ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒருவரும் வேதம் எனக்கு புரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு உட்காரக்கூடாது. ஏனென்றால் அது பிசாசினால் வந்த போய். வேதம் எனக்கு புரியவே இல்லை, பைபிள் படித்தால் எனக்கு தூக்கம் வருகிறது, என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியதான அடையாளங்கள். You cannot go on living without the deliverance from all this. எல்லா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அடையாளம். என்ன சொல்ல போனா சிம்டம்ஸ். எதற்கு சிம்டம்ஸ்? There's a sickness. வியாதிக்குரிய அறிகுறிகள். அதை நாம் மேற்கொண்டாக வேண்டும், வெற்றி சிறந்தாக வேண்டும். ஏனென்றால் இயேசு இதை பேசும் பொழுதே உங்களுக்கு வெளிச்சம் வரும். இதெல்லாம் நான் ரொம்ப ஆழத்தில் போகிறதுக்கு இன்னும் வாரங்கள் பிடிக்குமோ என்று தெரியவில்லை என்று நான் சொல்ல வருகிறேன், சொல்ல முடியவில்லை. எனக்கு கடைசி சில வசனங்கள் வந்த விதம், எத்தனை முறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் படித்து கொண்டிருக்கோம் இந்த சாப்டரை. அதான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் அவர் வெளியில கொண்டு வரும்போது ரகசியத்தை பிரமிக்காமல் இருக்க முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவரே இவ்வளோ சிம்பிள் தியாலஜி, ஆனால் பல முறை படிச்சு நமக்கு புரியல. எப்படியா இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்க முடியும் கிங்டத்தில்? அவர் ஒரு ஊழியக்காரன் கிட்ட பேசுகிறது போல் பேசவில்லையா, சிநேகிதனிடத்தில் பழகுவது போல் பழகுகிறார். பேச்சே பழக்கத்தினால் வந்திருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு போல பேசல,
ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறார். ஃப்ரெண்டு விஷயங்கள் மாற்றம் அடைகிறது. நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே நம்ம இந்த பழக்கத்தை அறியவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் லைஃப்பை டீல் பண்ணுறதுனால நான் டில்லி டேலி பண்ணி பேசுகிறதை வெறுக்கிறேன். அதாவது சொல்லவில்லை, எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம இருக்கிறோம் லைஃப்பில் என்றதெல்லாம் வாழ்க்கையுடைய தரத்தில் வெளிவந்து விடும் இல்லையா? கரெக்ட் தானே? நான் ரொம்ப ஸ்மார்ட்னா இட்ஸ் நாட் அபவுட் அவர் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் நாட் அபவுட் த ஹவுஸ் தட் வி ஓன். இட்ஸ் நாட் அபவுட் த கார் தட் வி டிரைவ் இட். நோ, அப்படிலாம் ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் நல்லா இருந்துடலாமே. தட் இஸ் நாட் அபவுட் ஸ்மார்ட்னஸ் இன் லைஃப். ஸ்மார்ட்னஸ்னா எது தெரியுமா? கர்த்தருக்குள்ளாக இருக்கிற கேரக்டரால் ஜெயிக்கிறாங்களே, அது ஸ்மார்ட்னஸ். வேர்ல்டில் இந்த தியரிலாம் கிடையாதுங்க. ராஜ்யத்தில் தியரி வித்தியாசமானது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியில் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறோம், வெளியில் எப்படி தெரிகிறோம், அதுதான் ஸ்மார்ட்னஸ். ஆனால் உள்ள வாழ்க்கைகள் இடிந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் சிதறி கொண்டிருக்கிறது, பரிசுத்தத்தின் கோட்பாடுகளே அர்த்தமற்று போயிருக்கிறது. காரணம், அதற்கு வார்த்தையின் அர்த்தமே பரிசுத்தரிடத்தில் வந்தால் தான் கிடைக்கும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஒருவரை ஒருவர் பார்த்து கற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் அதை கொடுக்கிறவர் இடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ அவர் பேசும் பொழுது எனக்கு அது லகுவாக இல்லை என்றால் தேவனுக்கே தெரியும் அவரை பின்பற்றுவது கடினமாகும். உண்மையா இல்லையா? என் நுகம், திரும்ப சொல்லுங்கள் பார்ப்போம். என் நுகம் அழுத்தமாயும் என் சுமை கடினமாயும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? ஓடி இருப்போம். இயேசு ஏன் இப்படி பேசினார்? பொய்க்காகவா? அதாவது பொய்ய சொல்ல இழுக்கணும்னு வாங்களே, அந்த மாதிரியா? எதையோ சொல்லி கல்யாணம் பண்ண பிறகு பார்த்துக்கலாம். எதை பார்த்துக்கலாம்? விவகாரத்தை தான் பார்க்கலாம். நன்றாய் கவனிங்க. இயேசு பொய் சொல்லி யாரையும் அட்ராக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் அவர் இல்லை. ஏனென்றால் அவர் சத்தியமானவர். நான் ஏற்கனவே சொன்னேன், பொய் கலந்து பேசுகிற பழக்கம் தேவனிடத்தில் இல்லவே இல்லை. ஆமென். ஒருவேளை நம்ம பழக்க வழக்கங்கள் மாற்ற அடைய வேண்டும் என்றால் இந்த கலந்து பேசுகிறதே தெரியாமல் வாழ்ந்து வளர்ந்துருப்போம். அதனால் கலந்தால் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். நான் கலப்பதை பற்றி ஏற்கனவே பலமுறை வேதபாட வகுப்பில் பேசியிருக்கிறேன். அரிசியோடு கல் கலப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் பிசாசின் யோசனைகள், பொய். ஆனால் இவ்வளோ மூட்டைகள் அரிசியில் கொஞ்சம் கல் போட்டால் என்ன தெரிய போகுது? அது பெரிய பாவம் இல்லை, அதுதான் அர்த்தம். பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. நான் முழுசாக கல் ஒன்றும் கொடுக்கல, அரிசியை தானே கொடுக்குறேன், கொஞ்சம் கல். இந்த லாஜிக்லாம் பிசாசின் உலகத்தில் சொல்லப்பட்டதான பொய்கள். அந்த லாஜிக்கே இல்லை, இல்லாஜிக்கல். எனக்கு கவனிங்க, சில விஷயம்லாம் யதார்த்தம்னு சொல்றாங்கல்ல, அது யதார்த்தம் இல்லை. சத்தியத்தினால் வருவது தான் யதார்த்தம். Do you know the meaning of யதார்த்தம்? நிச்சயதார்த்தம் தெரியும் சிஸ்டர். யதார்த்தம்னா என்ன சொல்லுங்க? பிராக்டிக்கல் ஸ்டஃப். புரியுதா உங்களுக்கு? பிராக்டிக்கலா இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்குரியதான். நான் யதார்த்தத்தை பேசி, இங்க கவனிங்க, there's a lot of connection between the words. நான் யதார்த்தத்தை பேசி நீதியை அறிவிக்கிற கர்த்தர். அப்போ யதார்த்தத்தை பேசுறவங்க அநீதியை சேர்க்க கூடாதான், யதார்த்தத்தோடு பொய்யை கலக்க கூடாது. அது பேர் தான் யதார்த்தம். If you talk about anything practical, it has to be on the ground of truth. திரும்ப வருகிறேன். நீங்க பிராக்டிக்கலா எதை நினைச்சாலும் லைஃப்ல அது சத்தியத்தில் இருந்து செயல்படுத்தக்கூடிய விஷயம்தான் பிராக்டிக்கல் திங்ஸ். அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசும்போது ஏதோ சபையில் 4 சுவற்றுக்குள் பேசுகிற வேதாகமத்தின் கூற்றுகள் என்று நினையாதிருங்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? இவைகள் வாழ்க்கையில் வர வேண்டிய யதார்த்தங்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுவதற்கு அப்படி ஆகும். I tell you something, it needs guts to even say amen to such statements. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் உதவாதுங்க. சர்ச்சுக்கு போகிறோமா, நல்லா இருக்கா கேட்டுட்டு ஜபம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன தெரியும் வியாபாரத்தை பற்றி? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பெரியவருக்கு தெரியல. அதனால தான் வரக்கூடாது உள்ளே ஆடி விட்டு செல்லுகிறது, எடுத்து விட்டு ஓடி விடுகிறது. ஜபம் பண்ணி என்ன ஆவது? நன்றாய் கவனிங்க. சத்தியம் இல்லாத இடத்தில் பிசாசு திருடுகிறான்.
அழிக்கிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான். நீங்கள் அப்படியே கொண்டு போங்கள். இப்போ வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்லும்போது இட் ஹாஸ் டு பி a practical substance. அவர் பேசினா எனக்கு யதார்த்தமாக இருக்கணும்யா. நான் பைபிள் வாசிக்கும் போது சொல்லுவேன், புரியலன்னா புரியல தான், புரிஞ்ச மாதிரிலாம் நடிக்கூடாது. உண்மையா இல்லையா? சில விஷயம்லாம் படிக்கும்போது எனக்கு புரியல, seems to be a mystery. என்ன ஆண்டவரே நீங்க பேசுறது முன்னுக்கு பின் முரணா இருக்கிறது, எனக்கு இது வெளிப்படவே இல்லை. பல வருடங்கள் ஆயும் தெரியாத விஷயங்கள். ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாதுன்னா எதின் அடிப்படையில் கேள்வி கேட்க கூடாது தெரியுமா? அவிசுவாசத்தின் அடிப்படையில் கேள்விகள் கேட்கக்கூடாது. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் கேட்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டால் பிடிக்கும். உண்மையா இல்லையா? என்னம்மா படிக்குதுப்பா என் ஸ்டூடெண்ட், துருவி துருவி கேட்குறான்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப படிக்கிறான். படிக்கிற பிள்ளைக்கு தான் கேள்விகளே வரும். நீங்கள் வேற நினைக்காதீங்க கேள்விகள் வராததினால எல்லாமே எனக்கு தெரியும் என்று. ஒன்றுமே தெரியாதவர்கள் கேட்கவே மாட்டார்கள். உண்மையா இல்லையா? படிக்கிறவங்களுக்கு தான் கேள்வி வருங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவருக்கு எல்லாம் புரியணும். ஒரு ஆளுக்கிட்ட அவங்க எல்லாம் புரிந்து கொண்டு தான் அவரை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் பேச விரும்புகிற ஆள் யார் என்று கேட்பீர்கள் என்றால் கேட்க விரும்புகிற ஆள்கிட்ட தான் பேசுவார். உண்மையா இல்லையா? எல்லார்கிட்டையும் அவர் புகுத்த மாட்டார், திணிக்க மாட்டார், கற்றுக்கொள் என்று சொல்லவும் மாட்டார். ஏனென்றால் அவருக்கு யாரிடத்தில் விளங்க பண்ண விருப்பம் என்றால் கேட்க விரும்புகிறார்கள், அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். திரளான கூட்டத்தார் வந்து சென்று விட்ட பிறகு சிறு கூட்டமாகி அவருடைய சீஷர்கள் கூட்டம், ஆண்டவரே இதன் விளக்கம் என்ன? அவர் தனித்திருக்கையில் வந்து அவரிடத்தில் கேள்விகளை கேட்டார்கள். ஆண்டவர் சில விஷயத்தை பேசும்பொழுது எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க. இவர் யோவான் 15 பேசுகிற சில ஆடங்களை கவனிக்க போகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். என்ன கவனிங்க, சீஷர்களுக்கு இருக்கிற சாட்சியே வித்தியாசமானது. ஆமென் என்று சொல்லிப்பட்டு சாட்சியினால் சீஷர்களாவது இல்லை, இது வேறு விதமான வார்த்தை. சாட்சி கொடுப்பதினால் சீஷர்களாவது இல்லை, சீஷர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இந்த சீஷர்களின் சாட்சி எதை வைத்து வந்தது என்றும் நான் ஏற்கனவே சில வாரங்கள் உங்களிடத்தில் பேசினேன். நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார், ஒரு அற்புதம் நடந்தது என்பது ஒரு பக்கத்தின் காரியம்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு விதத்திலும் அற்புதங்களை வைத்து இந்த காரியத்தை பேசவில்லை. சீஷத்துவம் என்பது அற்புதங்களை வைத்து வரவில்லை. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? கூடவே நடந்தார்கள், சத்தியத்தின் விளக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள், தேவனிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவரால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஊழியம் செய்யவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு விட்டுத்தான் இயேசுவை பின்பற்றினார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த 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 சாரம் உள்ள வரும்பொழுதுதான் ஒரு ஆளுக்கு கனி வரும். God is not talking about any miracles, deliverances or receiving healing here. It's all about being his witnesses in this world by bearing fruits. கனியை சுமப்பதனால சாட்சி. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், வசனம் உள்ள வந்தா ஒரு ஆளுடைய கனி வெளியே வருமா? ஏமே, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுபாவம் மாறும். அதுதான் கனி. ஏமே, கேட்ட வார்த்தைகளை என்ன கவனிங்க. Sometimes we come to the church only to listen to the truth, means the truth has to have a place to be in such a way, it has to be retained in our hearts. ட்ரூத்துக்கு கொடுக்குற இடம்னா என்ன அர்த்தம்னா அது தங்குற மாதிரி இடம் கொடுக்கணும். ஆமே, வந்து போகிற மாதிரி வரக்கூடாது. என்ன கவனிங்க, எதுக்கு சத்தியத்தை வாங்கணும்னா கேட்டுட்டு விடுவதற்கு அல்லவா. கேட்ட காரியங்கள் தங்க வேண்டும். தங்குகிற காரியமே கனி கொடுக்க உதவி செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிட்ட வந்ததுனாலே சுத்தமாயிட்ட அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கவனிங்க, ஏசு கிட்ட போனால் சுத்தம் கிடைக்குமாய்யா? எத்தனை பேருக்குங்க தெரியும் அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு? யாருக்கு தெரியும்? எல்லாம் என்ன தான் பார்க்குறீங்களா? ஏன்னா இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்குப்பா எனக்கு இன்னைக்கு. ஆமாம், என்ன வெளிச்சத்தில் பார்க்குறீங்களா? அது போதும். கண்கள் என்னை நோக்கட்டும்.
அதாவது என் கண்களை நோக்கட்டும். நீங்கள் அப்படி பார்க்கும்போது தான் அங்கே லைட் எனக்கு தெரியுது. என்ன பாருங்க, எதை சொன்னேன்? ஏசுக்கிட்ட வந்தால் சுத்தமாகலாமா? சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆகலாமா? நிறைய பேர் ஏசு ஏசுன்றாங்களே, சுத்தம் ஆயிட்டாங்களோ? இப்போ சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். என்னங்க ஏசுன்னு எத்தனை பேர் சொல்றாங்கங்க? ஃபீஸ்டே கொண்டாடலாங்க, பண்டிகை கொண்டாடலாங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கூட இருக்குங்க. அதில் ஏசுனா சுத்தம் வருமா? வந்திருந்தா ஓடி இருப்பாங்க கொண்டாடுறவங்க. எது பண்டிகைன்னு மட்டும் நினைச்சவங்க. எத்தனை பேருக்கு விளக்கங்கள் புரிகிறது? ஏசுன்றனால சுத்தம் வரல. எத்தனை பேரை இயேசுவை ரபாய், they called him teacher, they called him rabbi, some people called him lord. ஆனா எல்லாரும் சுத்தம் ஆகல. நான் சொல்றது அற்புதத்தை மட்டும் வச்சு நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா வந்தவங்க எல்லாருக்கும் அற்புதம் கிடைச்சது. சாப்பிட்ற விஷயத்துல இருந்து அதை பற்றி ஆண்டவர் சொல்லலை இந்த சாப்டர்ல. நான் இந்த கண்டென்ட்டை வைத்து பேசுகிறேன். ஆனா இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது உண்மைனா எல்லாரும் சுத்தமாகவில்லையே. எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லாரும் அல்ல. இயேசு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு அந்த டயலாக்லாம்? எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல, உங்களில் ஒருவன் பிசாசானவனாய் இருக்கிறான். அப்ப கூடவே இருந்தா சுத்தமாகி விட்டானா? ஏன் சுத்தமாகவில்லை? எல்லாருமே தகுதியற்றவர்கள் தான். இயேசுகிட்ட வந்தப்போ 12 அப்போஸ்தலர் 1 பிசாசா வந்ததுன்னு நம்ம பைபிள் படிக்கும்போது நம்ம நினைப்போம் மற்ற 11 ஏஞ்சல்ஸா வந்துச்சுன்னு. ஐயோ, அதுக்கு ஒரு சாப்டரே இருக்கு. அப்புறம் தான் பேசணும் இயேசுவின் நாமத்தில். ஆண்கள் உட்கார்ந்து கேட்க வேண்டிய இடத்துல பெண்கள் தான் மாட்டிக்கிட்டாங்க பாவம் நிறைய பேர். பிரியும் ஆண்டவர் பேசும்பொழுது விஷயங்கள். என்ன கவனிங்க, யாருமே ஏஞ்சல்ஸ் இல்லை இயேசுகிட்ட வந்தா. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட கூட்டத்தின் இடத்திற்கு வந்தார் என்று. அதனால தான் ஆயக்காரர்களுக்கு தோழன், பாவிகளுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆமே, ஏன்னா ஒருவரும் சரியில்லாதவங்க. ஆனா விஷயம் என்ன, இதுல ஒன்று பிசாசானவனா இருந்ததற்கு காரணம் எவ்வளவுதான் கூட க்ளோஸா இருக்கிறனால சுத்தம் வரல. Try and understand the proximity here. It's about closeness. கூட இருக்கனால சுத்தம் வராதுங்க. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளணும். எவ்வளவுதான் போதகரோடு நெருங்கி இருந்தாலும் எல்லாரும் மாற முடியறதில்ல. Very few people change. It's because of this transmission of His word and the power of His Spirit. வேர்டுக்கு இடம் கொடுத்தாதாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். மறுரூபம் ஆகிறதுனா கூட இருக்கனால ஆக மாட்டாங்க. என்ன நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற இயேசுவோடு நடந்தவர்கள். Try and understand this, Peter. நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு அதை காட்டுகிறது. இந்த பேச்சு காட்டிச்சா இயேசுவே? என்ன பேச்சு பேசணும்? நான் அவனை அறியேன். இந்த பேச்சா? இதே பேச்சு அப்போஸ்தலர்ல வருது. அதுதான் பியூட்டிஃபுல். சொஸ்தமாக்கப்பட்டவன் அருகில் நின்று கொண்டிருந்தான், அவர்களுக்கு எதிர் பேச இடமில்லாமல் போயிற்று. முடமா இருந்தவன், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் அலங்கார வாசல்ல, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. துள்ளி குதித்து பிச்சைக்காரனை, இது அப்பப்போ துள்ளி குதித்து விடுகிறது. கவனிங்க. நன்றி அம்மா. அப்படிப்பட்டவன் நின்று கொண்டிருக்கிறான், அவர்களுக்கு எதிர்பேச இடமில்லாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒன்றை அறிந்து கொண்டார்களாம், இவர்கள் கல்லாதவராய் இருந்தும் இந்த வல்லமை இவர்களுக்குள் எப்படி வந்தது? அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்களாம், இவர்கள் அந்த இயேசுவோட இருந்தவர்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை. அது பேச்சு. Have you understand? ஒரு ஆளோட நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா க்ளோஸா இருக்கிறதுனால இல்ல. Try and understand this concept. This works in every church. நிறைய ஊழியர்களோடு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல்
can be discerned only by the power of this Holy Spirit. They are living immoral lives, but they are close to the pastors, close to the evangelists. They are on the stage. How do you know somebody can be sanctified? Because they are close to Jesus. ஒரே வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ட இடத்துல கூப்பிட்ட பரிசேயனுக்கும் பரஸ்திரிக்கும் இடையில கிளாஷ். இந்த கிளாஷ் ரெல்மில் வந்த கிளாஷ், நாட் இன் த ரியாலிட்டி. எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? நான் எதையோ ஒன்றை பேசி கொண்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். Luke chapter 7 வீட்டில் போய் வாசிங்க. அப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் 2 பேரையும் இப்போ கம்பேர் பண்ணணும். அவர் சொல்லாததை நான் அப்படி கலோக்கியெல்லாம் சொல்கிறேன். ஏய் சீமோனே, வீட்டுக்கு வந்ததுலேருந்து யார் நான் தண்ணி கொடுத்தா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருப்பார் ஒரு வேளை. ஏன்னா இங்கே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பேசும்போது அப்படி அப்படி ஆழங்களில் பேசுவார். என் காலை கழுவ யார் தண்ணி கொடுத்தா? நீ செய்யலப்பா. ஒரு ஸ்திரீ தன் கண்ணீராலேயே தொடச்சிட்டு இருக்கா. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை முத்தம் கொடுக்கணும். அந்த காலத்து கல்ச்சர் அட்லீஸ்ட் ஆம்பளையாவது கொடுத்துருப்பாங்க, பொம்பளைங்களுக்கும் கொடுத்தாங்க. அது கல்ச்சர். இப்போ சொன்னால் வேறு கதையாயிடும். கல்ச்சரை மாற்றாதீங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி தமிழாக தான் இருக்கணும், ஆங்கில கல்ச்சராக தான் இருக்கணும். டோன்ட் சேஞ்ச் த கல்ச்சர்ஸ், ரெஸ்பெக்ட் த கல்ச்சர்ஸ். பரிசுத்த முத்தத்தோட ஒருவரை வாழ்த்துங்கன்னு சொன்னாங்களே, ஏன்பா இப்போ முத்தமே கொடுக்குறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா கேளுங்க, கரெக்டாக கேளுங்கம்மா. பைபிள் படிக்கிறீங்களே. தட் வாஸ் அ கல்ச்சர் தென். தட் வாஸ் அ கல்ச்சர். இன்னைக்கு தமிழில் கை கூப்பி வணக்கம் சொல்லணும்னா கை கூப்பி தான் சொல்லணும். இங்கே போயிட்டு வேறு விதமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. கல்ச்சர். அதை வைத்து தான் வேதத்தை நம்ம அறிய முடியுமா? இப்போ நான் எதை சொன்னேன்? பரிசேயன் அதான் உள்ளே வந்தப்போ ஒரு கெஸ்ட்டை உள்ளே வரும்போது நீ முத்தமிட்டு அழைக்கணும்பா, நீ எனக்கு கொடுக்கல. ஆனால் இந்த லேடி நீ சொல்கிறிய மனசில் தான் சொன்னான், வெளியிலே வரல பேச்சு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால், இப்போ இவரை பற்றிய கேள்வி வந்துருச்சு உனக்கு. நம்ம அப்படிலாம் அனலைஸ் பண்ணுவோம்ல. இவங்களுக்கு பவர் இருந்தால், இவர்களுக்கு அபிஷேகம் இருந்தால் அப்படின்னு சர்ச்சுக்கு வரவங்களாம் ரேட் போடுவாங்க. இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடும் கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது ஒரு லேடியை வச்சு இவர் ப்ராஃபிட் தானான்னு பார்க்குறாரு. ஏன்னா இவர் கண்டுபிடிச்சிட்டாராம். எத்தனை பேருக்கு அது புரியுது? இவர் எப்படி கண்டுபிடிச்சான்றது வேற விஷயம், நமக்கு தெரியல. உன் வீட்டுக்கு வர்ற ஒரு ஆளுக்கிட்ட, நீ கெஸ்ட்னு ஆனர் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட நீ கொடுக்காததை, நீ செய்யாததை இந்த ஸ்திரீ செய்தாப்பா. ரெல்மில் வந்த கிளாஷ். அந்த ஏரியாவில் இடத்துல யாரும் சண்டை போட்டுக்கல, ஆனால் சிந்தனையில் மோதிக்கொண்டார்கள். இவர் ஒரு தீர்க்கதரிசியை இருந்தால் தம்மை தொடுகிறவள் இன்னாள் என்றும் அவள் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். தெரிஞ்ச தொட விட்டாரே. எத்தனை பேருக்கு அதெல்லாம் தீர்க்கதரிசி இதெல்லாம் எப்படிப்பா தெரியாம தொட விடுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? தொட்ட உடனே வெளிப்படுத்தி இருக்கணும்ல. அடி பாவி மகளே, நீயா என்னை தொட்டாய்? தொடலாமா? அது அடுத்த கேள்வி. இப்படி சொன்னாதான் தீர்க்கதரிசின்னு சீமோன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் போன ஆங்கிள் வேற ஆயிடுச்சு. ரூமில் கேட்டவங்களுக்கெல்லாம் கொந்தளித்து விட்டது. தேவனையே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? இவன் தேவதூஷணம் சொல்லுகிறானேன்னு இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க மைண்டில். ஒரு அம்மா மன்னிப்பு வாங்கி சமாதானத்தையும் வாங்கி கொண்டு போய்விட்டது. சுத்திகரிப்பு புரியுது அவங்களுக்கு? ஒரே பிளேஸில் மெஜாரிட்டி பரிசுத்தமாக இருக்கிறேன்னு நினச்சவங்க பாவத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். பாவியாய் உண்மையாய் வந்தவள் பரிசுத்தமாக்கப்பட்டு வெளியேறி போனாள். ஒரே ரூமில், அதே இடத்துல. எத்தனை பேருக்கு புரியுது? கிட்ட வந்தவங்களாம் சுத்தமாயிட்டாங்களாயா? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. இல்லையே, சாப்பாடு கொடுத்தவரே சுத்தமாகலை. இது எவ்வளோ வேதனை தெரியுமா? எண்ட் ஆஃப் த டே, ஐயோ இயேசுக்கு சோறு போட்டேனே, சோறு தான் போட்டேன்.
நிறைய பேர் அப்படிலாம் நினச்சிக்குவாங்க, நான் என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா சபைக்கு. நல்ல வேளை இந்த சபை வித்தியாசமாக இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சத்தியம் ஆளுகை செய்ய அனுமதித்திருக்கிறோம். என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா, செஞ்சுட்டு போங்க. நீங்கள் என்னவா மாறி இருக்கிறீங்க? நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இன்னும் மாறலை. மாத்தாளுடைய கதை எத்தனை பேருக்கு புரிகிறது? சாப்பாடு போட்டனே நல்ல மார்த்தாள். நீங்கள் கெட்ட மார்த்தாள் நினைக்கக்கூடாது. உடனே நல்ல இருதயம், ஒரு ஆண்டவருடைய சரீர நிலைமையில் இருந்த ஒரு தேவை, பசியை உணர்ந்து இளைப்பாறுதலையும் அறிந்து அந்த வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் வந்திருக்குது. அவர்கள் வீட்டில் எப்பவுமே ஏற்றுக்கொள்வார்களா இயேசுவை. அவ்வளோ நேசித்தார் அவர். யாரை தெரியுமா? மரியாளை மட்டும் இல்லை, மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவினிடத்திலும் அவர் அன்பா இருந்தாராம். தேவனுடைய அன்பிலே பாரபட்சம் இல்லை. பிரியமானவர்களே, என்ன கவனிங்க. நீங்க இதை கேட்கும்போது ஆண்டவர் யாரையும் பாரபட்சத்தோடு நெருங்குவதும் இல்லை, நெருங்க அனுமதிப்பதும் இல்லை. ஆமே, எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் உண்டு ஒரே இடத்துல. ஆனா கண்கள் திறக்கணும். தீர்க்கதரிசியா பார்க்குற இடத்துல இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா பிடிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்களே தவிர எனக்கு அவர் எந்த விதத்தில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை அறியலையே. ஆனா ஒரு பரஸ்திரிக்கு தெரிந்தது, இவரிடத்தில் போனால் மன்னிப்பு நிச்சயம். அதனால் தான் கால தொட்டா முத்தமிட்டா. எவ்வளவு அதிகம் மன்னிக்கப்பட்டிருந்தா அதை செஞ்சிருப்பான் இயேசு சொன்னார். ஆண்டவர் தியாலஜிலாம் டிஃப்ரெண்டுங்க. பிலீவ் மீ, நான் தியாலஜி படிக்கிறதை நான் வரவேற்கிறேன். ஐ எம் டெல்லிங் யூ சம்திங். பட் டோன்ட் எவர் think that because you are qualified in some way God is going to use you. No, it's a calling. Many people are becoming crazy and doing something but not becoming somebody. எதா செய்யணும். You are only adding up your degrees. What about your character on the inside? லோக்கல் சர்ச்சஸ்ல பாஸ்டர்ஸ்க்கு கீழ்ப்படிந்து அபிஷேகத்தின் பரிமாற்றத்திற்குள் வந்து வசனத்தில் வளர்ந்து எல்லா நிலைமையிலும் ஒரு விசுவாசியா உண்மையா இல்லாதவர்கள் தயவு செய்து ஊழியத்திற்கு போகாதிருங்கள். எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? தயவு செய்து ஊழியத்திற்கு போகாதிருங்கள். Getting into ministry is not about getting qualified in the ministry. But God is the one who qualifies people to get into the ministry. That's the different strategy. சபையில எல்லா சபையிலும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு விசுவாசியா முதல்ல நல்லா இல்லைன்னா எப்படிங்க ஊழியக்காரரா மாற முடியும்? கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப டிஃப்ரெண்ட் பைபிள்ல. நான் யோசிக்கும் பொழுது this is more than a doctrine, this is more than a theology in every chapter of the Bible. எப்படிங்க ஒரு வேசி நல்லா ஆயிட்டு போறா, பைபிள் படிச்ச ஆள் இன்னும் பாவத்தில் இருக்காங்க? என்ன நடக்குது உலகத்தில்? ஆசிகள் அதான் வேசிகளும் ஆயக்காரரும் என்றால் உங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல்ல ஒரு பாவி பிரவேசிக்க முடியுது, பரிசுத்தமா இருக்கிற ஆளுக்கு நுழைய முடியலையே. பரிசுத்தமா இருக்கிறதாக நினைக்கிற ஆளுக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இயேசுவை அல்லாமல் there's no way you can be and I can be cleansed. அப்போ நெருங்கி இருக்கிறது என்ன அர்த்தம்? சும்மா இயேசுவோட நடந்தேன் இருந்தேன் சாப்பிட்டேன்றவங்களாம் சுத்தமாகல. இயேசுவுடைய வார்த்தைகளோடு நெருங்கினவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். powerful concepts. ஆண்டவர் 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 என்று சொல்லியும் என் நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தும் விடுதலை பண்ணியும் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள். Can you ever believe that they used the name of Jesus but they were in wickedness, workers of iniquity. The words are very powerful and strong in the Bible. எப்படி இயேசு நாமத்தை சொல்லிட்டு நான் அக்கிரமம் செய்ய முடியும்னு கேட்டா that's a disconnection. உண்மையா இல்லையா? எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு நாமத்தை கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம். ஆமே ஆமே, கரங்களை உயர்த்தி ஆட்டி காட்டுங்களா? ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நான் சொன்னது புரிந்ததா? இயேசுன்னு சொல்கிறோம், வாழ்க்கையில் அக்கிரமமா ரெண்டு இணையாமல் அப்போ ஏதோ ஒன்று பிரித்து இருக்கிறது அல்லவா? So there are many ways we can be deceived when we think I'm near to Jesus but not able to be in the word. சர்ச்சுக்கு வரலாம், பைபிள் படிக்கலாம், அந்நிய பாஷையில் கூட இருக்கலாம். Don't get deceived.
வரங்களில் செயல்படலாம், ஊழியம் பண்ணலாம். ஐம் டாக்கிங் அபவுட் மைசெல்ஃப் as well. பட் வார்த்தையில் நிலைத்திருக்கிற ஆளுக்கு தான் ஆண்டவர் கூட இருக்கிற அர்த்தமே விளங்கும். இது நடக்கலைன்னா தயவு செய்து டெலிவரன்ஸ் வாங்கிக்கணும். நம்ம ஐ ப்ரே, ஐ ஸ்பீக் இன் டாங்ஸ், ஆனால் பைபிளே படிக்க முடியல சிஸ்டர் நீங்கள் சொல்வீங்கன்னா நமக்கு டெலிவரன்ஸ் வேணும். அண்ட் காட் இஸ் வில்லிங் டு டெலிவர் யூ. வசனத்தை கேட்கும்போது உண்மை தூக்கம் வருது, பல வருஷம் எனக்கு முடியலன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ரியல் ஸ்ட்ரகிள் மா. டோன்ட் கண்டெம் யுவர்செல்ஃப். எனிமி அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இழுத்துட்டு போகிறதுக்கு அந்த வேலையை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம இயேசு நாமத்தில் அவனை ஜெயிக்க அடைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் தோல்வியில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, அது இயேசுவால் வரலை. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பொதுவாக பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பொதுவாக தான் பேசுகிறேன். எப்போ தெரியுமா? பேர் வரும்போது பேரெல்லாம் மென்ஷனே பண்ணல ஏசப்பா. இந்த மாதிரி ஆளுக்கு தான்ப்பா அப்படிலாம் சொல்லலை. யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த ஸ்தானத்தை. என் உபதேசத்தை கேட்டதினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கு அப்படின்னா எல்லாரும் சுத்தமாகலையே. யார் சுத்தமானாங்க? அந்த உபதேசத்தை கேட்டவங்க. they've taken time to listen to the word. சும்மா அற்புதம் கூட இருந்தால் எல்லாம் மிரக்கல்ஸ் மேலே மிரக்கல்ஸ், டீமன்ஸ்லாம் பறக்குதுப்பா, ஒரே வார்த்தையில் விரட்டிடுறாருப்பா. என்ன உபதேசம்! ஹல்லேலூயா! யார் பெத்த பிள்ளையோ எல்லாம் பைபிளுங்க நான் பேசுறது. என்ன சிஸ்டர் வித்தியாசமாக பேசுறீங்க, இதெல்லாம் பைபிளா? பைபிள் சொல்லுவாங்களே, ஐயா உன்னை பெத்த தாய் ரொம்ப பெரிய புண்ணியவதிப்பா. அதுக்கு ஆண்டவர் சொன்னா அதை விட பெரிய புண்ணியம் எது தெரியுமாமா? என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவள். பைபிள் பைபிள் வேற மாதிரி சொல்லிட்டேன், கண்டுபிடிங்க. இந்த மாதிரி சொல்லலைன்னா அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிங்க, எனக்கு தெரியாது. ஆமாம், ஆனாலும் என் வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான். அப்போ இந்த மாதிரி டயலாக்லாம் உதவாது. ஒரு சைடு எப்படின்னு வாங்க, ஒரு சைடு இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவோ, கெட்டுது உங்காரி. நீ எப்போ தச்சனுடைய குமாரன் நினைச்சியோ அன்னைக்கே போச்சு உங்காரியம். தேவனுடைய குமாரன் அல்லவோ என்று நினைத்தால் அல்லவா உனக்கு ரட்சிப்பு. அது பிசாசு சொல்லிச்சு. நீர் யார் என்று அறிவேன், நீ உன்னதமாகி தேவனுடைய வாயை முடுன்ட்டார். சொல்ல வேண்டியங்க சொல்லணும், நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கு? ஐயோ எவ்வளோ கேவலமாக இருக்குது சில நேரம் நம்ம நிலமெல்லாம். பிசாசு அலறி சொல்லுது, இங்கே இருக்கிற சில பேருக்கு வாயே திறக்க வராது. இப்போ யார் உண்மையான பிசாசுன்னு நம்ம யோசிச்சு. டோன்ட் கெட் மீ ராங், சில நேரம் அப்படி தான் பேச வேண்டியிருக்கு. என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படித்தான் இருந்துட்டு போங்க. உங்களோட ஸ்மார்ட்டானவனும் கூடவே இருக்கிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் ரொம்ப அவசியம். சர்ச்சுக்கு போ, கேளு, இரு. ஏன்னா கிறிஸ்டியன் கோயிலுக்கு போகணும்ப்பா. போகலன்னா குத்துது பத்தியா. குத்தாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போயிட்டு வா. ஒரு வாரம் குத்தாது பத்தியா. சண்டே போயிட்டு சண்டே போயிட்டு சண்டே போயிட்டு சண்டே போயிட்டு சண்டே போயிட்டு ஆனால் இங்கே எங்கேயோ போயிட்டேன். மண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே எங்கெங்கேயோ போயிட்டேன். ஆனால் சண்டே போயிட்டு சண்டே போயிட்டு சண்டே போய் சண்டே. அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் ரொம்ப அவசியம் பிசாசுக்கு. அவங்க பேசவும் மாட்டாங்க, அவங்க சிரிக்கவும் மாட்டாங்க, அவங்க கட்டவும் மாட்டாங்க, கட்டாவிழுக்கவும் மாட்டாங்க. அவங்க பாட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு போவாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியவங்களுடைய செய்ய வேண்டிய வேலைங்க. அடைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சீர. ஆமாம், அடைக்கப்பட்டவர்கள் யாருன்னு ரோமர் 8 வாசிச்சு பாருங்கள். அப்போ தெரியும் அடைக்கப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் இருக்க போய் தான் ரட்சிக்கவே பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் நீதிமான்கள்லாம் உண்மைன்னா நீங்கள் நீதிமான்கள். நீதிமான்களை இயேசு மகிமைப்படுத்துவாரா? அப்போ ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு சொன்னார்னா இந்த வழியை கற்றுக்கொண்டவர்கள் சிலர்ன்ற அர்த்தம். அழைத்தேன், தெரிந்து கொண்டேன். விஷயம் என்னன்னா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வரணும் என்றால் சத்தியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் நீ அறிந்து கொள்ளுவாய் நீ யார் என்று. சத்தியம், எல்லாமே சத்தியம். அதனால்தான் விடுதலையே. இப்போ கவனிங்க, இந்த சாப்டரை படிக்கும் போதே ஒரு ஆளுக்கு ஐயோ இவ்வளோ ரகசியம் இருக்கு, ஆனால் என்ன அழகா சொல்லி கொடுத்துட்டாருப்பா, இனிமே என் லைஃபே மாறிடும்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேசுகிற. எங்க பாருப்பா, நீ உள்ளேயும் என் வார்த்தை உனக்குள்ளேயும் இருந்தா நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். கேட்கறதெல்லாம் அப்படி சொன்னா நல்லா இருக்குல்ல. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படணும் போதே சில நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைக்கணும், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அப்போ என்ன நடக்குமா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினா என்பேன். கரங்களை உயர்த்தி ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, சத்தியம்தான் ஆண்டவரே, ஆமா ஆமா. கேட்கறதெல்லாம் ஜெபத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டார்னா நம்ம அதிகமாக கனிகளை காட்டி கொண்டு இருப்போமா அவருக்கு?
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வார்த்தை உள்ள போய் 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 தங்கி தங்கி கிரியை செய்ய செய்ய ஒரு ஆள் வாழ்க்கையில சுத்திகரிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடக்கும். கிறிஸ்தவங்கள்ல ஏன் பல பேர் பல விதமா இருக்காங்கன்னு கேட்பாங்கல்ல. ஏன் ஒரே மாதிரி இல்லை? ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை ஒரே மாதிரி இல்லை இருக்கணும்? போங்க சிஸ்டர், வீட்டில் பிறந்த ஒன்றே என்ன மாதிரி இல்லை, 5 விதமாக இருக்குன்னுவாங்க. ஏன்னா அப்பா சொல்கிறது ஒன்றுன்னா இது செய்கிறது வேறையாக இருந்தால் அது ஒரு மாதிரி, அப்புறம் அப்பா சொல்கிறத கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சால் அது வேறு மாதிரி, அப்படி ஒவ்வொரு விதமாக இருக்குது. இன்னைக்கு சபையில் அப்படித்தானே? ஏங்க அதே சபைக்கு போகிறோம், அதே சத்தியத்தை கேட்குறோம், ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஏன்னா இயேசு இயேசுன்னா சுத்தம் வராது. இயேசுவோட வார்த்தை வந்தால் தான் சுத்தம் வரும். அப்போ ஒரு முக்கிய குறிப்பு ஆண்டவர் ஆரம்பத்திலே பேசிட்டாரு. நீ சுத்தமான உணர்வு உனக்கு இருக்கும்னா சுத்திகரிப்பை நீ விரும்புகிற நபராய் மாறுகிறாய். அப்போ என்ன கவனிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சாட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த ஆட்கள் எப்படி நினைப்பாங்க தெரியுமா? நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்பா, நான் சாட்சியை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க, நான் ஆண்டவருடைய சாட்சியா இருக்கணும். அதனால தான் இவங்க மிரக்கிள்ஸ் எல்லாம் தாண்டி கர்த்தரே போதும்னு சொல்ற ஜபத்திற்குள் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இதெல்லாம் ரகசியம் புரிகிறது? இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு 100 கொடுக்கப்படும். என்ன கிடைக்குன்னு ஏன் கேட்ட கேள்வி? ஏன்னா உனக்கு விவரமே தெரியல. நீ மீனை விட்டதையும் படகை விட்டதையுமே யோசிச்சா லோவற்ற என்னத்தையா விட்ட? நீ என்ன பிடிக்க மீனை விட்ட, எது லாபம்? இப்போ இது கேட்டாலே பல பேர் சொல்லுவோம், மீன் லாபம் இல்லையா? பின்ன மீன் பிஸ்னஸ் லாபம் இல்லையாக்கும்? பல வருஷம் பண்ண பிஸ்னஸ் இவருக்காக விடுவாங்களாக்கும்? ஐயோ, இதெல்லாம் புரிய வைக்க முடியாதாக்கும். உள்ளே போனாதான் வருமாக்கும். வார்த்தை இறங்க இறங்க தன்னால் வரும், ஜபத்திலேயே வரும். ஆண்டவரை உம்மை விட்டா எதுவும் பெருசு இல்லை. ஆண்டவரை உம்மை விட்டு யாரிடத்தில் போவோம்? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. போகணும்னு நினைக்கிறியான்னு கேட்கல, போய்விட மனதா இருக்கிறீர்களோ. மனசு எங்கே இருக்கோ அங்கே நீ இருப்பே. உன் மனது எதில் இருக்கோ அதைத்தான் நீ பின்பற்றுவ. உன் வாழ்க்கையிலே என் வார்த்தை சென்று உன் மனது என்ற சிந்தனையை மறுரூபமாக்கும் பொழுது இந்த உலகத்தோட திங்கிங் உனக்குள்ள வராது மகனே மகளே. அவங்களுக்கு மனசு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வார்த்தையை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறத விட டெஸ்ட் பண்றாங்க. ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ திஸ் ட்ரூத் ஹியர்? சில பேர் சர்ச்சுக்கு வரும்போது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்னதான் சொல்றாரு பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒத்து பண்ண வச்சாங்களாமா, நிர்ணயம் பண்ணாங்க, நிலைவரப்பட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நின்னா நிற்கதெல்லாம் ஓடனா ஓடுது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எதுவுமே உருப்படாதுன்னு அர்த்தம். இந்த இருமணம் உள்ளவன் எதிலுமே நிலையற்றவனாக இருக்கிறான். யாக்கோபு 1. அவன் காற்றில் இந்த மாதிரி தான் அலசடிப்படுகிற அந்த கடலின் அலைகளை போல இப்படி அப்படியுமா ஓடி வரும், ஒன்றுலையும் நிலை இல்லை. காரணம் அந்த மனது அப்படி. அப்போ ஆண்டவர் சொல்ற, ஏன்பா கூடவே தான் இருந்தீங்க இவ்வளோ பேர், அநேகர் பின்வாங்கி போன இடத்துல நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ. அப்போ பேதுரு சொன்ன, ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துலப்பா போவோம்? ஜீவனில் வசனங்கள் உங்ககிட்ட தானேப்பா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட வந்து படிக்கிற வார்த்தைகள்லாம் ஏதோ ஃபீலிங்காகலாம் படிக்கிறது இல்லைங்க. திஸ் இஸ் அபவுட் யுவர் லைஃப் லைன். ஜீவனுக்குரிய அந்த இணைப்பே அதுதான். அப்போ ஏதோ நல்லா இருக்குன்றதுக்காகலாம் ஆண்டவர்கிட்ட வரல. அவங்க வாழ்க்கையை நன்றாக மாற்றுகிறாரே, அந்த நன்றிக்காக அவரை பின்பற்றினார்கள். அப்போ சாட்சியை கொடுக்கறதுக்காக இயேசுகிட்ட ஜெபம் பண்றது வேற, சாட்சிகளாய் மாறுவதற்கு இயேசுவில் நிலைத்திருப்பது வேற. இப்போ வார்த்தையை அனுமதிக்கிற உன் லைஃப்ல உன் மைண்ட் எப்படி மாறாம இருக்கும்? Thinking has to be affected by the truth. Listen to me believers. நல்ல ஜெபிக்கிறத நினைக்கலாம், அந்நிய பாஷையில் இருக்கலாம், ஆனா மைண்ட் மறுரூபமாகாத believers they make such disastrous decisions in the kingdom. இடிச்சு தகர்க்கிற முடிவுகளை கிறிஸ்தவ விசுவாசிகள் எடுக்கிறாங்க. ஏன்னா பைபிளுக்கும் மண்டைக்கும் சம்மந்தமே இல்லை. Thinking is still like the worldly person. உலகத்தான் எப்படி சிந்திப்பானோ அப்படியே ஒரு விசுவாசி சிந்திக்கிறது முடியாத காரியம். முடிகிறது என்றால் வசனம் உள்ள போகலன்னு அர்த்தம். உள்ள வார்த்தை போச்சுன்னா ஒரு விசுவாசியுடைய மைண்டுக்கும் அவிசுவாசியோட மைண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது ஆண்டவர் தெளிவாய் சொன்னா, அவங்க கவலைப்படலாம்ப்பா, நீ கவலைப்படக்கூடாது. அவர்கள் நாடி தேடலாம், நீ நாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை.
நீ எதை நாடணும் தெரியுமா? முதலாவது ஆமேன்னு சொல்லிடுங்க. உனக்கு அது வேண்டான்லாம் நான் சொல்லலை. உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியுன்றது உனக்கு தெரியணும். ஆமேன்னு. ஐயோ என்ன பாருங்களேன், இயேசு நாமத்தில் உனக்கு அது தேவைன்னு எனக்கு தெரியுன்றது உனக்கு தெரியணும். தெரிஞ்சா நீ அங்கெல்லாம் ஓடுறதை விட்டுட்டு என்னை தேடி ஓடி வரும். கரெக்டா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அது அப்பா வியாபாரத்தை விட்டுட்டு ஐடி வேர்ல்டில் கிடைக்கிற எக்ஸ்ட்ரா மணியை விட்டுட்டு ஓவர் டைம் மணி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர டிராஃபிக் எல்லாம் தாண்டி குதிச்சுட்டு என் பிள்ளை என் ராஜ்யத்தின் நீதி முதலாவது வச்சதுனால வந்து உட்காந்துருக்கே, நான் எல்லாத்தையும் கூட கொடுக்கட்டும். நீங்கள் ஜெபிக்காமலே இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல வாழ்க்கை தெரியுமா இதெல்லாம்? வாடுறீங்களா இல்லையா? இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். நீங்கள் வாடுறதுனால தான் வர்றீங்க, நான் நிச்சயமாக அறிந்து சொல்லுகிறேன். இல்லைன்னா ஓடி இருப்பீங்க என்றைக்கோ. பாவம் 1.5 மணி நேரம் இங்கே வந்து உட்காந்துட்டு என்னப்பா ஆச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆண்டவர் காட்டுறார் உண்மையாய் சொல்லு. நீங்கள் ஜெபிக்காமலே காரியம் நடக்கும். நிறைய நேரம் ஜெபத்தில் உட்காந்தா எதுக்கு ஜெபிக்கிறனே தெரியாது தெரியுமா? ஏன்னா அவ்வளோ லிஸ்ட்டில் இருக்குது. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது, அடப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகலாம். ஏன்னா லிஸ்ட்டே கன்ஃபியூஷனில் வச்சுருக்கோம். சில பேருக்கு ஜெபிக்கிறதுனா ஓடலை, எனக்கு எதை சொல்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனால் ஆண்டவர் இங்கே எதாவது ஜெபிக்கிறத பற்றி லிஸ்ட்டு போட்டிருக்காரா பாருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னா எதங்க கேட்கறது? வார்த்தை உள்ள நிலைத்திருக்க ஒரு ஆளுக்கு கேட்கறத பற்றி எந்த பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை, என்னத்தை கேட்பேன்ற யோசனை இல்லை, சரியாக வரும் வாயில் என்றார். அது வர்றதுனால பாப்பாராம் அவர் அடி அப்பா கனியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏமா ஜெபத்துக்கும் கனிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நாம் என்னைக்காவது கண்டுபிடிச்சோமா? ஜெபிக்கிறதே எனக்கு பதில் வர்றதுக்கு தானே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கிறதே கனி வர்றதுக்கு தானே. அல்லேலூயா. ஐயோ சிஸ்டர், இவ்வளோ நாள் இந்த ரகசியம் எனக்கு தெரியவே இல்லை. ஜெபிக்கிறதே பதில் வர்றதுக்கு தானே. ஆண்டவர் எங்கேயா பதில் வர்றதுக்கு ஜெபம் சொன்னாரா? இல்லை, கனி வருகிறதுக்கு ஜெபம். 16வது வசனம் வீட்டில் போய் உட்காந்து பாருங்கள். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீ என்ன தெரிந்துக்கல, அதை முதல்ல கவனி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இயேசுவை தேடணும் பாருங்கள், என்னம்மா தேடி கண்டுபிடிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. யாராவது சாட்சி வச்சுருக்கீங்களா? அவராக தேடி வரலன்னா அவன் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. பாவம் இவ்வளோ கலங்கி போய் உட்காந்துருக்கே, கொஞ்சம் காட்டுவோன்னு வந்தார். அதுதான் உண்மை. இங்கே யாரும் ஒருத்தர் சாட்சி வந்து சொல்லிவிடுங்க பார்ப்போம். நான் எத்தனை வருஷமாக இயேசுவை தேடினேன் தெரியுமா? அங்கே இங்கேயும் போய் என்ன மாதிரி கேட்டேன் தெரியுமா அவரை பற்றி? ஐயோ எத்தனை சபைக்கெல்லாம் போய் சத்தியத்தை கேட்டுட்டுல ஏசு எங்கன்னு கேட்டுட்டு வந்தேன் தெரியுமான்னு சொல்கிறாள் யாருமே கிடையாது. ஏன்னா சத்தியமே தெரியாத ஆளுக்கு ஏசு எப்படி தெரியும்? அவர் தேடி வந்து நான் தான் தெய்வம், நான் தான் சத்தியம், என்னை அடைந்தால் சுத்தம் அப்படின்லாம் காட்ட போய் ஓகே இது டிஃப்ரெண்ட் லைஃபாக தெரியுதே, கொஞ்சம் மீனையும் வலையும் படகையும் விட்டுத்தான் பார்ப்போம். விட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் சீஷர்களானார்கள். அதனால் என்னத்தை கண்டாய் என்று யாராவது கேட்பார்கள் என்றால் எல்லாவற்றையும் கண்டேன், உன்னை விட காணாததை எல்லாம் நான் கண்டேன், நீ கண்டதை நானும் கண்டேன். இதெல்லாம் வெளிச்சம். ஒருத்தர்கிட்ட கூட பதில் சொல்ல முடியாமல் நான் நிற்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வார்த்தை தெரியாமல் நிற்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஐயோ என்னை கேட்குறாங்க பார்க்கணும் சிஸ்டர், கேள்வி என்னால் திருப்பி சொல்லவே முடியல. அவங்க கேட்பாங்களாம் சத்தியம் அறியாதவங்க, நீங்கள் சத்தியம் தெரிஞ்சவங்க சொல்லவே முடியாமல் நிற்பீங்களா? என்னங்க லாஜிக் இது? உலகத்தார்கள் ஆண்டவருடைய நம்பிக்கையே அறியாதவர்கள், இயேசுவின் நாமத்தின் வல்லமையை அனுபவிக்காதவர்கள் கேள்விகள் கேட்பார்கள். நாம் இத்தனையும் அனுபவித்தவர்கள் பதில் இல்லாமல் நிற்கிறோமா? எப்படி சம்பந்தமாகும்? உங்களுக்கு புரியல நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் ஆழம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி, யாரையும் பிரகாசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒளியை நமக்கு காட்டி நமக்குள்ளாகவே இருக்கிற அந்த தெய்வத்தை நாம் காட்ட அழைக்கப்பட்ட ஸ்லாக்கியம் பெற்ற சந்ததி. நீங்களாம் வெட்கத்துக்குரியவர்களே கிடையாது. ஆனால் சத்தியம் அப்படி வந்தால் தானே நம்முடைய கண்கள் திறக்குது பாருங்க. அப்பா நாங்களாம் ஜெபிக்கிறோம், எல்லாரும் தான் ஜெபிக்கிறாங்க. உலகத்தில் பார்த்துருக்கிறீர்கள் அல்லவா? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எந்த இனத்தாரும் மதத்தாரும் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். எந்த விதத்தில் உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் விசேஷமானது? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த விதத்தில் விசேஷமானது? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராலே வந்தது தான் நம்முடைய ஜெபத்தின் விசேஷம். It's about our source of faith. It's not about our prayer itself.
It's about the one who listens to our prayer. That's why our prayer becomes special. சும்மா ஜெபிக்கிறதுனால யாரும் ஸ்பெஷல் இல்லை, நம்ம ஜெபமும் ஸ்பெஷல் இல்லை. ஆனா ஏன் ஜெபம் ஸ்பெஷல் ஆனது? அந்த ஜெபத்தை கேட்கிறவ விசேஷமான. எல்லாருக்கும் என் ப்ரேயர்லாம் டெப்த் தெரியாதுங்க. பிகாஸ் they pray for something concerning the worldly needs, இல்லையா? worldly reasons and needs. உலகத்தை வச்சே தான் ஜெபிக்கிறாங்க. இயேசு ஒருவர் தான் அவர் வார்த்தையை வைத்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர். அப்படின்னா இந்த வார்த்தை போகிற ஆள் மாறுகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது சீஷர்கள் என்று உலகம் அறியுமா? ஏனென்றால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறார்கள். லெட் மீ டெல் யூ சம்திங் வெரி க்ரூஷியல் ஹியர். கொஞ்சம் நீங்கள் சுத்திகரிப்புக்கு இடம் கொடுத்தாதான் அடுத்த லெவலில் அவர் கொண்டு போக முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கே இல்லைன்னா God may not and will not be able to lead you to the second stage. உண்மையா இல்லையா? கொஞ்சம் கனி கொடுத்தாதான் அதிக கனிக்கு இடம் இருக்கு. கொஞ்சமே கனி வரலன்னா அதிக கனிக்கு அவர் போக மாட்டார். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்கம்மா பிள்ளைகளை. என்ன கவனிங்க, கொஞ்சம் வார்த்தையை உள்ள வைத்து 30% தேர்ந்தவங்களுக்கு 60% சான்ஸ் இருக்கு. 60ல வந்தவங்களுக்கு 100% கூட கர்த்தர் தர முடியும். But the point, கொஞ்சமாவது தக்க வைக்கணும் வார்த்தையை. நீங்க ஆண்டவர் சொல்றதுனால இன்னைக்கு நான் சொன்னது போல நம்ம யாரும் சுத்திகரிக்கப்படுவது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கும் பொழுது, அப்படின்னா என்ன அர்த்தம்? Try and practice the little thing that you heard about. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வெளிச்சம் வேணும், வெளிப்பாடு வேணும், இன்னும் ஆண்டவர் வெளிப்பட்டாதான் நான் ஃபாலோ பண்ணுவேன்றதெல்லாம் மீனிங்லெஸ். கொஞ்சம் கிடைச்ச வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறோமா? That's important. இது ரொம்பலாம் ரெவலேஷன்லாம் தேடி சபைக்கு வராதிங்க. எனக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன். God will speak, God will reveal mysteries. ஆனால் யாருக்கு பெருகும் தெரியுமா? அந்த கொஞ்சத்தில் பெருக வச்ச ஆளுக்கு தான் இன்னும் கொஞ்சம் மெஷர் கிடைக்கும். கொஞ்சம் சுத்தம் ஆன ஆளுக்கு தான் இன்னும் கொஞ்சம் பேசுவார். ஆரம்பத்திலே சுத்தத்துக்கு இடம் கொடுக்காத ஆளுகிட்ட இன்னும் கொஞ்சம் சரி பண்ண நான் சொல்லுவார். எப்படிங்க இப்படி கூடமா ஆண்டவர் பேசுகிறாருன்றாங்க? எனக்கு நம்பவே முடியல சிஸ்டர். எப்படி நம்ப முடியும்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்தால் தான் செகண்ட் ஸ்டேஜ். அப்போ அவங்களுக்கு மட்டும் பேசுகிறாரு, ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன ஆண்டவர் ஏசு இதெல்லாம் பேசுவாரா? எல்லாம் கூட்டத்திலே இருந்த குழப்படி எப்படி தான் இதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். ஏன் சீஷர்களுக்கு போன டெப்த்து மற்றவங்களுக்கு தெரியல. என்னையா இது? உலகமே இவனுக்கு பின் சென்று போயிற்று. அந்த நிலைமை வந்தது. ஏன் தெரியுமா? இம்பேக்ட். அப்படி ஃபாலோ பண்ண ஃபியூ பீப்புளால் உலகமே பின்னாடி போகுமா? திரும்ப வைத்தார் தேவன். காரணம் டெப்த்து. என்ன இருந்தால் எல்லாரும் அநேகர் பின்வாங்கி போகும்போது நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க. அதான் இயேசு கேட்ட ஓப்பனாக கேட்பாருமா. நான் உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. இந்த ட்ரூத்தில் நடக்கிறவங்க யாரையும் மேனிப்புலேட் பண்ண மாட்டாங்க. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மேனிப்புலேட் பண்ணி யாரையும் பக்கத்தில் வைக்காதீங்க. அது வேஸ்ட்டு. மேனிப்புலேஷனாக என்ன தெரியுமா? மாய்மாலம் வளைச்சி நெளிச்சு கோணலாக்கி அப்படிலாம் அப்படி பிடிச்சி அப்படிலாம் யாரையும் உட்கார வைக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில். வேஸ்ட்டு. ஜீசஸ் நியூ அபவுட் இட். உனக்கு மனசு இருந்தால் என்ன பின்பற்று. இல்லையா? எல்லாரும் போயிட்டாங்க, நீயும் போகலாம்பா. அதான் அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? சான்ஸ் கொடுத்தாரா அவங்களுக்கு கூட? ஏன்னா இன்னும் உட்காந்துருக்காங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் உட்காந்துருக்காங்களே? உண்மையிலே உட்காந்துருக்காங்களே இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏசு போன பிறகு போகலான் இருக்காங்களோ? டவுட் வருமா இல்லையா? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் கேள்வி கேட்டார். ஏன்னா மனசில் இருக்கிறது வெளியே வரட்டும். ஏமே என்ன எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னு உட்காந்துருக்கோம். எப்போ சாப்பாடு எல்லாருக்கும் கிடைச்சாலும் நமக்கு கூட கிடைக்கும்பா. கூட கிடைக்கிற வரைக்கும் கூட இருந்து பாருங்க, அப்போ தெரியும். ஈஸி இல்லை. இங்கே இருக்கிற 100 பேருக்கு அஷரிங் பண்ணுறதுக்குள்ள இடுப்பு காலு கையெல்லாம் ஒரு மாதிரி டிங்கு 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 டிங்குன்னு அடே அப்பா எப்படா சர்வீஸ் முடியும்னு கூட இருக்கிறவங்கள கேளுங்க, மனசை கேளுங்க. வெளியில் சொல்ல மாட்டோம். சும்மாலாம் நடிக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் எல்லாம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் சந்தோஷம் தானே. அப்படியே போத்தி விட்றாங்கல்ல, சந்தோஷமாக இருக்குல்ல. சேவை பண்ணுறது, சேவை பண்ணி பார்க்கணும்ல. பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் என்னென்ன. இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நமக்கு கூட கிடைக்கும்பா. கூட கிடைக்கிற வரைக்கும் கூட இருந்து பாருங்க, அப்போ என்ன கிடைக்கும் தெரியும். எல்லாருக்கும் பிட்டு பிட்டு கொடுக்குறாராம். பாவம் அவர் என்ன மனுஷன் பாரு. ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்குறாராம். என்ன ஒரு 100 பேர் கொடுத்தாங்களாக்கும். 150, 105,
போய்கிட்டே இருக்கு லிஸ்ட்டு. உட்காந்தாங்கன்னா சாதாரணமாக உட்காருவாங்க நம்ம மக்கள். சம்மணம் போட்டு உட்காந்து போடுங்கப்பா இலையை ஊற்றுங்கப்பா பாயசம்தான். எனக்கு முதல்ல கிடைக்கணும், அது வேறு. இந்த புருஷர்கள் பாருங்கள், அதுக்கு மேல் அவங்கள உட்கார வச்ச பிறகு தான் பெண்கள், அப்புறம் தான் பிள்ளைகள். அந்த காலத்து கலாச்சாரம். வயிறு எல்லாருக்கும் ஒன்று தான். மாமியார்களே, மகனுக்கு சாப்பாடு முதல்ல திணிக்கிறது, பிள்ளையோட சுற்றிட்டு இருக்கும் மருமகன் அதுக்கு லாஸ்ட்டாக. என்ன கல்ச்சர் ஐயா, சொருகுது இல்லை இப்போ எங்கேயோ கல்ச்சர் சிஸ்டர். வாட் கல்ச்சர்? ஏசுகிட்ட கற்றுக்கோங்க கல்ச்சர்னா. சூப்பர்மேன் ஹீஸ். எனக்கு இன்னொன்றும் தெரியுது, இப்போது இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற இடத்துல ரெவலேஷன் யாருக்கும் சிக்கலை. பிலிப்பு, இத்தனை பேருக்கு அப்பங்களுக்கு நாங்கள் எங்கே போவோம்? நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட வேற எப்படி? 3 நாள் வசனம் கேட்டால் கூட உள்ள நுழையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன் எங்கே போவோம்? இவங்களை கிராமத்துக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னு இன்னொருத்தர், ஐயோ சீக்கிரம் வேலையை முடியப்பா, நம்ம தலையில் உட்காந்துக்குவாங்கோ, நம்ம எங்கே போகிறது, சீக்கிரம் அனுப்பி விடுங்கோ அப்படின்னா கடை சாத்துறதுக்கு கூட போய் எதையோ வாங்கி சாப்பிட்டு தூங்கட்டும். நீங்களே இவர்களுக்கு சாப்பிடக்கூடாது. இது அதுக்கு மேலே நாங்களே சாப்பிட கொடுப்பா. எங்கே நாங்கள் செல்லுவோம்? 1 வருஷத்து சம்பளம் போதாதே. எல்லாம் லாஜிக். எத்தனை பேருக்கு லாஜிக் புரியுது? எல்லாம் தெரியும். அவர் செய்ய போகிறதை ஏற்கனவே அறிந்தும் அவர்களை சோதிக்கத்தக்கதாக இதை கேட்டாராம். பைபிள் எல்லாம் தெரியும், ஆனாலும் கேட்பார் கேள்வி. ஏன்னா விசுவாசம் எங்கன்னு பார்க்கணும். 3 நாள் சப்ஜெக்ட் ஓடி இருக்கு பைபிள் ஸ்டடி. எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ 3 நாள் உங்களை நான் இன்றையிலேருந்து உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு தண்ணி கொடுக்காம. நீங்கள் அடுத்த முறை ஜூபிலிக்கு வர்றதான்னு யோசிச்சுட்டு போயிடுவீங்க, அது வேறு விஷயம். நீங்கள் நமக்கு தான் இந்த மடலைன்னா அந்த சந்தம், இந்த சபையிலனா 1000 சபை இருக்குது சிட்டியில். 1 மணி நேரம் சர்வீஸ் முடிக்கிற மாதிரி போய்க்கலாம். 1/2 மணி நேரம் வர்ஷிப்பு, 1/2 மணி நேரம் மெசேஜ். இவர் பேசுகிறாரு. ஒரு விவஸ்தை வேணாம். பசி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது வீட்டுக்கு. நம்ம எல்லாம் பிள்ளைங்க இருந்தாலே டைம் பார்ப்போம். இன்றைக்கி ஸ்பெஷல் அனாயிண்டிங் சர்வீஸஸ் ரெடியாக வருவாங்க பேக்கில் எடுத்துக்கிட்டே. சரி பிஸ்கெட்டு எது அப்பம்லாம் தூக்கிட்டு வந்துடுவோம். நடுவில் பிள்ளை கொஞ்சம் நெளிஞ்சா கூட அப்படியே. அதனால தான் கொஞ்சம் 2 மணி நேரம் ஆனால் குச்சுன்னு சவுண்ட் வரும். ஏன்னா பிள்ளைகளுக்கு அப்பம் பிரித்தல் நடக்கும். எப்படியோ சமாளிப்போம். அனாயிண்டிங் சர்வீஸ் இல்லை, போகும், அது பாட்டுன்னு போகும். யாருக்கு தெரியும் எப்போ முடிப்பாரோ கர்த்தர். லேடிஸ் மீட்டிங்கு அப்படி தான் நாங்கள் ஆயத்தமாகிறது, வேறு வழி இல்லை. எப்போ முடிப்பாரோ கர்த்தர். எப்படியோ நடக்கட்டும். இப்படியே செஞ்சுட்டு நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னா இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அப்படி நின்றுட்டாங்க. நீங்களே கொடுங்கன்ட்டாரு. மனுஷன் முடிவை மாற்றுறதாவும் இல்லை. ஆண்டவரே சம்பளம் பத்தாது, போகிற வழியில் இப்படிலாம் கடை சாத்திரும், என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. இவர் பிளானை மாற்றவே இல்லை. இது எவ்வளோ பெரிய பிளான் பண்ண. இந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இப்போ கிட்ட நிற்கிறவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் வேறு. நீங்கள் மாதிரி கூட்டத்தில் இருந்தாலும் புரியாது, கிட்ட வந்தால் இன்னும் நிறைய புரியும். என்னமானா இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிறாரே. அப்புறம் உடனே தேடவே எதையா கண்டுபிடிச்சாங்க. எத்தனை கண்டுபிடிச்சாங்க? ஐயோ சொல்லுங்க. 5 அப்பம் எம்மாத்திரம். ஆனால் இந்த தைரியம் பாரு, எதையாவது சொல்லி இவர் வாயை அடைப்போம். ஏன்னா உங்களிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டாரே சொல்லிடுவோம் முதல்ல. அட்லீஸ்ட் அதையாவது கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். அப்புறம் என்ன நடக்க போதுன்னு ஒன்றுமே தெரியாது, அது வேற விஷயம். 5 அப்பம் 2 மீனை நான் மூந்து பார்த்தாலே உள்ளே போயிடும். அவ்வளோ பசியில் இருக்கிறேன். இதில் இவர் என்ன இருக்கிறது உங்களிடத்தில் கேட்ட உடனே ஒரு சிறுபையன் இடத்தில் வருகிறது. நல்லா கவனிங்க. அந்த சிறுபையனுடைய அம்மா பேரும் தெரியாது, சிறுபையனுடைய பேரும் தெரியாது. கர்த்தருக்கு தெரியும் எப்படிப்பட்ட அம்மா அந்த அம்மான்னு. என்ன நினச்சாலும் அந்த அம்மா இந்த பையன் போகிற வழியில் இவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்குது பாருங்கள். என்ன ஒரு சூப்பர் மம்மியாக இருந்திருக்கணும் அந்த மம்மி. அந்த மம்மியால் தான் இத்தனை பேருடைய டம்மியும் ஃபுல்லாச்சு. இது நமக்கு தெரியணும் முதல்ல. ஏன்னா நிறைய பேர் லேடிஸ்னாலே லேடி தானே, அதனால தான் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்குது வாழ்க்கை. என்ன அளவில் பெரியவருடைய மைண்டெல்லாம் செயல்படுது பாருங்க. அவர் ஒரு லேடியெல்லாம் நினச்சி வச்சுருக்கிறாரு. அந்த லேடி கரெக்டாக தன்னுடைய டியூட்டியில் இருந்திருக்கிறாங்க. சின்ன பையன் போகும்போது க்ரூ சைடில் போய் உக்காந்துருக்கிறான். பாரு என்ன மாதிரி வந்திருக்கிறான். அந்த பையன் டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு ஏசிக்கிட்ட டீச்சிங் பார்க்க. ஏன் நீ போனால் கூத்துக்கட்டில் போகணும், சர்க்கஸ் பார்க்கல போகணும். நீ எங்கே போகாமல் நீ இன்னும் இந்த கூட்டத்தில் வந்து ரிலீஜியஸ் கூட்டத்தில் போய் எதாவது குட்டி போய் உட்காருவானா? அதுவும் டிஃபன் சாப்பிடாம உட்காந்துருக்காயா? ஐயோ இயேசுவே இன்னும் பிரியுது. 3 நாள் டிஃபன் பாக்ஸ். ஒரு வேளை 10 அப்பம் கொடுத்துருந்தாங்களோ என்னவோ எனக்கு தெரியலப்பா. 5 அப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டானு. சிறு பையனுக்கு எவ்வளோ அப்பம் தேவைப்படுங்க? 5 அப்பம் போதாது.
அது அந்த ஊர். அப்போ நம்ம அந்த காலத்து இட்லிக்கு இந்த காலத்து இட்லிக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ அந்த காலத்து இட்லினா அவங்கவுங்க அலுமினிய பாத்திரத்தை தேடணும். அதெல்லாம் நம்ம ஸ்டைல் லைஃப்பில் முடியாது. இப்படித்தான் போவோம் நாங்கள். கரண்டியில் எடுக்கும் போதே கரண்டி மாதிரி அதுவும் வரும். ஆனால் அந்த காலத்தில் அப்பமான இட்லியை பார்த்தாலே 2 இட்லிக்கு 10 இட்லி, அது 5 இட்லியாவது சமம். இப்போ 10 இட்லி 2 இட்லிக்கு சமம். யோசித்து கேளுங்க, அவங்க அம்மா என்ன ஸ்மார்ட் லேடி, இந்த பையனுக்கு என்ன ஒரு ஃபோக்கஸ். இந்த ரிலீஜியஸ் க்ரௌடில் அவன் சிறு பையன் தன்னுடைய டிஃபன் பாக்ஸை காலியாக்காமல் உட்காந்துருக்காம்பா. இத்தனையும் அவருக்குள்ளே இருக்குது. சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவர் பிட்டு பிட்டு கொடுக்க எவ்வளோ டைம் ஆகிருக்குமோ எனக்கு தெரியல. ஏன்னா சாப்பிட்டது 5000 புருஷர், இன்னொரு இடத்துல 4000 புருஷர் தவிர. ஒரு பொண்டாட்டினா அது ஒரு கணக்கு, 2 பொண்டாட்டினா அது ஒரு கணக்கு, பிள்ளைங்க அது ஒரு கணக்கு. எப்படிங்க புரியுது உங்களுக்கு எல்லாம்? பொண்டாட்டி மட்டும் சொல்லாதீங்க சிஸ்டர். அந்த காலத்தில் சமாரி ஸ்திரீக்கே லிஸ்ட்டு பெருசு, எல்லாம் இருந்தது லிஸ்ட்டில். நீங்கள் யாரும் சொல்லாதீங்க எல்லாம் வந்தவர்கள்லாம் ரிலீஜியஸ் லீடர்ஸ்னு. எல்லாம் வந்தார்கள், எல்லா டைப்லேயும் வந்தாங்க. ஆனால் 3 நாள் வெறும் வசனம். எல்லாம் அழகாக இருக்குல்ல அட்மாஸ்பியர். கொஞ்சம் யோசிக்க முடியுது அவங்களுக்கு இதெல்லாம்? அத்தனை பேரும் பைபிள் ஸ்டடி. அதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இவ்வளோ நாள் உட்காந்து கேட்டதுன்னா, ஒரு ரிலீஜியஸ் லீடருடைய பிரசங்கத்தை 3 நாள் உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் கேட்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏசு பேசியிருக்கிறார். போர் அடிச்சா உட்காந்துருந்துருப்பாங்களா? அப்போது வசனத்தை கேட்குற ஆளுக்கு இருக்கிற அற்புதம், அந்த டெப்த்து, மிரக்கல் எங்கே போச்சுன்னா வயிற்று வரைக்கும் தான் போயிற்று. ஆனால் அதையும் தாண்டி இப்படி பேசுகிற ஒரு ஆளோட நான் நெருங்கினா இன்னும் என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சவங்க கொஞ்சம் பேர் தான். 3 நாள் கேட்டவங்களுக்கு எல்லாம் திருப்தியாக்கி அனுப்பின பெரியவ கூடவே இருந்தால் எவ்வளோ நினைப்பாருன்னு யோசிக்கணும் இல்லையா? கொஞ்சம் ஐயோ மை காட், திஸ் இஸ் அ லாஜிக். 3 days ஒரு கூட இருந்து கேட்டதுக்கே என் ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போவார்களேன்னு சொன்னார். இதெல்லாம் இயேசுக்கு எப்படிங்க தெரியும்? 12 வயது சிறுமியை தலித்தாகுமி, கரெக்டாமா இல்லையா? எழும்பு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் சொன்ன பிறகு எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்? குதிச்சு ஆடி, ஐயோ செத்த பிள்ளையை எழுப்பிட்டாருப்பான்னு அப்பா அம்மாவே குதிக்கும் போது அவளுக்கு சாப்பாடு போடுவான்ட்டார். இந்த கன்சர்ன் இயேசுக்கு இருக்கிறத விட நமக்கு என்னங்க அதிகமாக இருக்க வேணும் அவசியம்? யோசிங்க கொஞ்சம். 3 நாள் இருந்து போனவங்களுக்கு வழியில் சோர்வு இருக்கும், பசி இருக்கும் சொல்லி சாப்பாடு போட்டு அனுப்புகிறாருன்னா கூடவே இருக்கிறவங்க சோர்ந்தா போவாங்க? என்னை போஷிக்க அவருக்கு தெரியாது, என்னை உற்சாகப்படுத்த அவருக்கு முடியாது, அவருக்கு ஊழியத்தை நிற்கிற எனக்கு கூட கொடுக்க அவருக்கு வராது. ஏசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி. ஆமாம், அப்பா அவ்வளோ நல்லவ. என்ன கவனிங்க. அதனால தான் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்னபடி அல்ல, இது இயேசுவால் வந்த ஜெபம் என்றால் அதன் ஆழம் வித்தியாசமானது. அப்படித்தான் ஜெபிக்கணுமே, ஜெபிக்க முடியாதுப்பா நீ. உன் ஜெப வாழ்க்கையே ஒரு இன்பத்துக்குரிய அனுபவமாய் மாற்றுகிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அப்போ அவரோட இருக்கணும் அப்படின்னாலே போர் அடிக்குது, பண்ண முடியல. எவ்வளோ போராட்டம் பிசாசு வைக்கிறான் பாருங்க ஜெப வாழ்க்கையில். இதை நான் சொல்லும்போது நல்லா கவனிங்க. பக்தி 60க்கு மேலேன்னு சொல்கிற அந்த லாஜிக்லாம் கிங்டத்தில் இல்லை. கேட்டவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க மெஜாரிட்டி. யங் பர்சன் கேன் பி பவர்ஃபுல் இன் ப்ரேயர். நான் கேட்குறேன், வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன படிப்பு படித்தா அதிக சம்பளம் வாங்கலான்ற ஸ்ட்ராட்டஜிலாம் கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்குல்ல. ஏங்க ஒரு வயசுக்கு வரும்போது அபிஷேகம் பெற்றிருக்கணும், அந்நிய பாஷையில் இருக்கணும், வரங்களில் செயல்படணும், ஜெபிக்கிற ஒரு மகளாய் விளங்கணும்னு ஏன் சேலஞ்ச் இல்லை? ஏன் அஸ்திபாரத்தை விட்டு நம்ம வீட்டை கட்டுறோம்? அதனால தானே இடிக்கிறான் பிசாசு. கேட்குறோம் சத்தியத்தை தான் கேட்குறோம், ஆனால் சத்தியத்தின்படி நடக்க முடியாதனால அஸ்திபாரம் போயிருக்கு. பிசாசு அதை சரியாக இனம் கண்டு கொள்ளுகிறான். அதனால தான் அந்த மாதிரி மக்கள் முழுவதும் விழுந்து அழிந்து போகிறார்களாம் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ கேட்குற இடத்துல இருக்கிற ஒரு ஆள் கட்டுகிற நிலைமைக்கு போகணும்னா கேட்டதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். இட்ஸ் தட் சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமே. எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரிந்த காரியங்களை ப்ராக்டிஸ் பண்ணலாமே. எவ்வளோ காரியம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இயேசு நாமத்தில் எழுந்து நிற்கலாமா? நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கோ இன்டு மோர் டெப்த். So much to learn from one chapter. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது கற்றுக்கொள்ள? ஐயோ, ஒரு அதிகாரத்துலேயும் நமக்கு ஒரு 3 மாதம் ஓடிவிட்டு
Such a beautiful God. Amen. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தா உங்க கூட இருக்கிறது எங்களுக்கு இன்பமா இருக்கும்படி ஜெபத்தையே கற்றுக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்பது கூட இன்பமான காரியம். ஏனென்றால் நீ சுத்திகரிக்க நாங்கள் அதை விரும்பும் பொழுது இன்னும் அதிகமாய் சுத்திகரிக்கிறேன், இன்னும் கனிகளை கொடுக்கத்தக்கதாய் சுத்திகரிக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Use your one verse and thank the Lord for a while. Hallelujah. சொல்லுங்க வெட்கப்படாம சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் கற்றுக்கொண்டீங்களோ அதெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. உங்கள் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் விடுதலை ஆகிறோம் சுவாமி. நீங்கள் இருந்தாலே எங்களுக்கு விடுதலைப்பா. நாங்கள் எதையும் செய்ய வேண்டாம். நாங்கள் நீ சொல்லுகிற இடத்துல நீங்கள் சொல்லுகிற விதமாக நாங்கள் இருக்கும் பொழுது விடுதலை நிச்சயம். ஆவியானவர் எங்கேயுண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். எத்தனை நல்ல தேவனீர். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்குள்ளாக இருந்து நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கலனா என்னைக்கோ மறித்து போயிருப்போம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எது நல்லது கெட்டதுன்னே தெரியாமல் வந்தோம், எது சரி என்பதை அறியாமலேயே வந்தோம். ஆனால் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற உங்கள் பொறுமைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் எவ்வளோ நல்லவர்ப்பா. எங்களை எவ்வளோ பொறுமையை நடத்தி இருக்கிறீர். எத்தனையோ முறை நாங்கள் முரட்டாட்டம் பண்ணோம், சத்தியம் தெரிந்துமே நாங்கள் பொய்யில் வாழ்ந்தோம் சுவாமி. கிருபையை நாங்கள் பற்றி கொள்ளாமல் மாயை பற்றி கொண்டு கிருபையை போக்கடித்தோம் ஐயா. எல்லாவற்றையும் அறிந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோமாப்பா. இந்த ரத்தம் எங்களை இன்னும் கழுவட்டும் சுவாமி. ஏனென்றால் நாங்கள் நடிக்க விரும்பலை, நாங்கள் இருளில் இருக்க விரும்பலை, நாங்கள் வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறோம். நீர் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியில் நடக்க விரும்புகிறோம். அப்பொழுது நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போமே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அபரிமிதமாய் ஆசீர்வதி. ஒரு நிலைமையில கூட நம்முடைய பிள்ளைகள் குறைவுபடவே கூடாது. அவங்க எத்தனையோ காரியத்துக்கு ஜெபிக்காம சத்தியத்தை கேட்டு ஜெபிக்க வந்திருக்கிறாங்கப்பா. எத்தனையோ காரியத்தில் தேவை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. வசனத்தை கேட்கிற ஒரு பிள்ளைக்கு கூட நீங்க குறைவை அனுமதிப்பதே இல்லை. அவர்கள் கேட்காத காரியத்தையும் கூட்டி கொடுக்கிறீர் ஐயா, கூட்டி கொடுக்கிறேன். அவங்க ஜெபிக்கவே மறந்த விஷயங்களுக்கு கூட கர்த்தர் பதில் கொடுக்கிறேன், கர்த்தர் கூட கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஓ எத்தனையா இருந்தாலும் குறைவுகளை மாற்ற உமால முடியுமாப்பா. நீங்க வார்த்தையை அனுப்பி நாங்கள் ஒரு நாளும் குறைவுபட்டதே இல்லை. என்னுடைய கனமும் மகிமையும் பெருமையும் புகழ்ச்சியும் கனியும் உங்க வார்த்தையால தான்ப்பா வருது. இயேசுவின் நாமத்தில் வந்த ஜனங்களை நான் அப்படியே கனி கொடுக்கிற சீஷர்களாய், கனி கொடுக்கிற சீஷிகளாய் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன் பிதா. ஆண்டவரே, எங்களை இன்டர்நெட்ல யூடியூப்லையும் பார்க்குற மக்கள் உண்டப்பா. இந்த வார்த்தைகள் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட உம்முடைய ஜீவ வார்த்தைகள். அவைகள் வெறுமையை இடத்தை திரும்பவே திரும்பாது. அவைகள் நீர் விரும்பினதை செய்து நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதுதான்ப்பா எங்களுக்கு முக்கியம். நாங்கள் நினைக்கிறபடி எதுவும் நடக்க வேணாம், நாங்கள் விரும்புகிறபடி அல்ல. நீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிலே நாங்கள் வேரூன்றி வளர ஒப்பு கொடுக்கிறோமே. அதனால் வருகிற வாஞ்சைகளாலே எங்களுக்கு எல்லாம் நடந்தால் போதும். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு சத்தியமான வார்த்தை. நீதிமான் ஜெபிப்பது அவனுக்கு கொடுக்கப்படும் என்றல்ல, நீதிமான் விரும்பினாலே அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன் ஜனத்தை சுவாமி. நீதிமான்கள் விரும்பினாலே கிடைக்கும் சுவாமி. ஆமென். நீதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நீதிமான்களுடைய ஜெபத்திலே மிகுந்த பலனும் ஊக்கமும் உண்டப்பா. நீதிமான்கள் செய்யும் அந்த வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாயும் ஊக்கமுள்ளதாயும் இருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் சத்தியத்தினால வருகிற நீதி. உடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட கனத்தை பெற்ற நீதிமான்களின் சந்ததியாய் நீர் அழைத்ததற்காக, வேறு பிரித்ததற்காக உமக்கே ஸ்தோத்திரம். நான் உம்முடைய ஊழியக்காரிய ஸ்தானாதிபதியை பிரகடனப்படுத்துகிறேன். உம்முடைய நீதியை தரித்த உம்முடைய நீதிமான்கள் வாழ்க்கையில நீ நினைத்தது அத்தனையும் நீர் செய்து முடிக்க வல்லவர். அவர்கள் விரும்புகிறது அவர்களுக்கு வாய்க்கட்டும், அவள் விரும்புகிறது அவளுக்கு கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை சத்தியத்தில் நடக்கிற ஒரு ஆள் நினைச்சாலே விரும்பினாலே கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி இருக்கிறீரே. எங்களுக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவராக அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சபைகளிலே தலைமுறை தலைமுறை தோதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.